சின்ன திரையில எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பேர்லாம் இப்போ அமைஞ்சுக்கிட்டே தான் இருக்காங்க. அந்தந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளேயே கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில வெற்றி வசந்த் மற்றும் வைஷு சுந்தர் இவங்க 2 பேருமே ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணிக்கிட்டு ரொம்பவே ஒரு ஹாப்பியான ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ சமீபத்தில விஜய் தொலைக்காட்சியில ஹாப்பி ஒய்ஃப் ஹாப்பி லைஃப்ன்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சிய வந்து பிரியங்கா தேஷ்பாண்டே அவர்கள் தொகுத்து வழங்குறாங்க. இந்த ஒரு நிகழ்ச்சியில வெற்றி வசந்த் அவர்கள் ஒரு விஷயத்த பகிர்ந்துக்கிட்டாங்க. அதாவது வைஷு சுந்தரோடைய அப்பாவை பற்றி. ஏன்னா வைஷு சுந்தரோடைய அப்பா இணைந்து எடுத்துக்கிட்ட அந்த ஒரு புகைப்படத்தை வந்து காமிச்ச உடனே ரொம்பவே எமோஷனல் ஆயிட்டாங்க. பிகாஸ் வைஷுவோடைய அப்பா வந்து மறைஞ்சிட்டாரு. ஸோ ரொம்பவே எமோஷ்னல் ஆகி அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எங்கள வந்து ஒரு குழந்தை மாதிரி தான் பார்த்துக்கிட்டாரு. எங்க கூடவே தான் இருப்பாரு. நான் வந்து கல்யாணம் ஆயிடுச்சு. ஸோ அந்த ஒரு பொறுப்புலாம் அதிகமாயிடுச்சுன்றதால, அடுத்தடுத்து என்னன்னு நான் வந்து ஓடிக்கிட்டே தான் இருந்தேன். ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நான் ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல கூட நான் போய் மீட் பண்றது கிடையாது. எனக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டா இருந்தவர் தான் இவரு. அண்ட் அது மட்டும் இல்ல, நம்ம ஏதாவது சாப்பிடாம படுத்துட்டா கூட எழுந்திரிப்பா, நான் கஞ்சி வச்சு தரேன், இட்லி வச்சு தரேன்னு ஏதாவது ஒண்ணு சொல்லி எப்படியாவது சாப்பிட வச்சுருவாரு. அப்படியே ஒரு குழந்தை மாரி தான் பார்த்துக்கிட்டாங்க. வைஷுவ வந்து அப்படி பார்த்துக்கிட்டாருன்னா, அவர் வந்து அவருடைய பொண்ணு அப்படின்னு வந்து பார்த்துக்கலாம். பட் ஆனா என்னையுமே வந்து வைஷுக்கு ஈக்குவலா, ஏன் இன்னும் சொல்லணும்னா வைஷுவ விட ஒரு படி மேல என்ன வந்து அவ்ளோ அக்கறையா, பாசமா வந்து பார்த்துக்கிட்டாரு. எனக்கு ஒரு சின்ன ஒரு வருத்தம் என்னன்னா, அவர் கூட நான் சேர்ந்து உட்காந்து சாப்பிடவே இல்ல அப்படின்றது தான். ஏன்னா, அவர் வந்து உடம்பு முடியாதவர். கேன்சர் பேஷண்ட் அப்படின்றதால, அவ அண்ட் தொண்டையில வந்து அவருக்கு கொஞ்சம் இதுன்றதால, சாப்பிட்டா அந்த மூக்கு வழியாலாம் கொஞ்சம் இதாகும். அதனால அவரு கொஞ்சம் சங்கோஜப்பட்டுக்கிட்டே யார் முன்னாடியும் வந்து சாப்பிட மாட்டாரு. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து இப்ப வரைக்குமே எனக்கு கஷ்டமா தான் இருக்கும் அப்படின்ற மாரி அவரு சொல்லிக்கிட்டாங்க. ஸோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன? அப்படின்றத கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகான கிளிக் பண்ணிடுங்க.